அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் விதமாக, அனைவருடைய புருவங்களையும் உயர வைக்கும் விதமாக ஈரான் வெள்ளிக்கிழமை இரவு ஒரு அதிர்ச்சியூட்டும் தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறது. ஈரான்ல இருந்து 4000 கிலோமீட்டர், கொஞ்ச நஞ்ச தூரம் இல்லை, 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவினுடைய மிக மிக முக்கியமான படைத்தளம் ஒன்றை இலக்கு வைத்து 2 ஏவுகணைகளை ஏவியிருக்கிறது ஈரான். இந்த தாக்குதல் வெள்ளிக்கிழமை இரவு நடத்தப்பட்டிருக்கிறது. இப்பதான் சனிக்கிழமை காலமா கொஞ்சம் கொஞ்சமாக தகவல்கள் வெளிவர ஆரம்பிக்கின்றன. முதல்ல இந்த இலக்கு, இந்த ராணுவ முகாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா தியாகோ கார்சியா என்று சொல்லப்படுற தீவு. அப்படி ஒரு தீவு எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்து மகா சமுத்திரத்தில் இருக்குது. அதாவது இந்து மகா சமுத்திரத்தில் இலங்கை இருக்குது. இலங்கைக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா மாலத்தீவுகள் இருக்குது. ஆக்சுவலா மாலத்தீவுகள் இருக்கிறதே நீங்க சாதாரணமாக மேப்பில் பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அவ்வளவு குட்டி குட்டி தீவுகள் தான் மாலத்தீவுகள். அந்த மாலத்தீவுகளை விடவும் ஒரு சின்ன தீவு கீழே அதல பாதாளத்தில் தொங்கிக் கொண்டிருக்குது இந்து மகா சமுத்திரத்தில். அந்த தீவு தான் தியாகோ கார்சியா. நீங்க மேப் எடுத்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அப்படி ஒரு தீவு அங்கே இருக்கிறது தெரியும். அந்த தீவில் பார்த்தீங்கன்னு சொன்னா பொதுமக்கள் யாருமே கிடையாது. பொதுமக்களுக்கு போறதுக்கான அனுமதியும் கிடையாது. அங்கே இருக்கிறது முழுக்க முழுக்க அமெரிக்க ராணுவம், அமெரிக்காவினுடைய கடற்படை, அமெரிக்காவினுடைய விமானப்படை. இந்த 2 படையினரும் இணைந்து மிகப்பெரிய முகாம்களை அமைத்து அந்த தீவு முழுக்கலுமே ராணுவ முகாம் தான். ஒரு விமான நிலையம், அதனுடைய ஓடு பாதைகள், மற்றது மிச்ச முழுக்க ராணுவ முகாம் தான். அமெரிக்க ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழையும் பிரித்தானிய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழையும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு படைத்தளம் என்று சொல்லலாம். இந்த கூட்டு படைத்தளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்க ராணுவத்தினுடைய மிக சக்தி வாய்ந்த ஆயுத வளங்கள் எல்லாம் அங்கே கொண்டே குவிச்சு வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுகிறது. அதாவது அமெரிக்காவினுடைய அதிசக்தி வாய்ந்த விமானங்களாகிய B1, B2 விமானங்கள் எல்லாமே அங்க இறங்கி ஏறக்கூடிய மாதிரியும் அங்க பார்க் பண்ணி விடக்கூடிய மாதிரியுமான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு சொல்லியும், பல நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் எல்லாமே அந்த தீவை சுற்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சொல்லியும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதை யாருமே போய் பார்க்க முடியாது. என்னன்னு சொன்னா யாருக்கும் அங்க போறதுக்கு அனுமதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த தீவுக்கு மேலால சேட்டலைட்டுகள் பறக்கிறது லிமிட் பண்ணப்பட்டிருக்கிறது. புகைப்படங்கள் எடுக்கிறது லிமிட் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஏராளமான கட்டுப்பாடுகளும் கடுமையான பாதுகாப்புடனும் பாதுகாக்கப்படுற அமெரிக்க ராணுவத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு தளம் தான் இந்த தியாகோ கார்சியா என்று சொல்லப்படுற தளம். எனவே அந்த தளத்தை இலக்கு வைத்து ஈரான்ல இருந்து 4000 கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்கக்கூடிய இந்த இலக்கை ஈரான் தாக்கி இருக்குது. இன்னைக்கு யுத்தம் ஆரம்பிச்சு 4 வாரங்கள் முடிஞ்சிருக்குது. ஈரான்கிட்ட எந்த விதமான பலமும் இல்லை. ஈரானால ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய முடியாது. வான்படை இல்லை, கடற்படை இல்லை, தரைப்படை இல்லை, ஈரானே ஒன்றும் இல்லை என்று சொல்லி அமெரிக்கா டிக்ளேர் பண்ண பிறகு இதோட நாங்கள் யுத்தத்தை முடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம். இனி ஈரான்ல எதுவுமே இல்லை, ஈரான்ல பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஈரான்ல தலைவர்களே கிடையாதுன்னு சொல்லி நேற்று தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர். இப்படியான ஒரு பின்னணியில் இங்கே இருந்து 4000 கிலோமீட்டருக்கு அங்கால இப்படியான ஒரு அதிரடி தாக்குதலை நடத்த முடியும் என்று சொன்னால் ஈரானால அது நிறைய கேள்விகளையும் நிறைய சந்தேகங்களையும் நிறைய ஆச்சரியங்களையும் உருவாக்கி இருக்கிறது. என்னென்னு சொன்னால் இந்த 2 ஏவுகணைகளும் அந்த இலக்கை போய் தாக்கல. இடையிலேயே அமெரிக்காவினுடைய SM-3 என்று சொல்லப்படுற இன்டர்செப்டர், அதாவது வர்ற ஏவுகணையை சுட்டு வீழ்த்துற அந்த ஆயுதம் இன்டர்செப்டர் என்று சொல்லுவோம். அதால சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு ஏவுகணை. மற்ற ஏவுகணைக்கு என்ன நடந்தது தெரியல. இருந்த போதிலும் கூட அந்த முகாம் தாக்கப்பட்டதா தாக்கப்படையில்லைன்றது விஷயம் இல்லை. ஆனா இவ்வளவு நடந்தா பிறகு, இவ்வளவு மோதல்களுக்கு பிறகு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து 15000க்கும் அதிகமான தாக்குதல்கள் நடத்தி முடிச்சா பிறகு இப்பவும் ஈரான்கிட்ட 4000 கிலோமீட்டருக்கு அங்கால ஏவக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குன்றதான் இங்க இருக்கக்கூடிய அதிர்ச்சியான செய்தி. இந்த தகவலை முதலாக வெளியிட்டிருக்கிறார்கள் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அமெரிக்காவினுடைய மிக பிரபலமான ஊடகம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல இந்த செய்தி போடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி தொடர்பான அப்டேட்டுகள் தொடர்ந்து வரும் என்று சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தங்களுக்கு மிக நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து, ராணுவ வட்டாரங்களில் இருந்து இந்த தகவல் கிடைச்சிருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னா ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி போன மாசம் தான் சொல்லியிருந்தவர் எங்களுடைய ஏவுகணைகள் எல்லாமே நாங்கள் வேணுமென்று தான் நாங்கள் லிமிட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த ரேஞ்ச் இருக்குத்தானே, ரேஞ்சை 2000 கிலோமீட்டருக்கு நாங்கள் சுருக்கி வச்சுக்கிறோம். அது வேணுமென்று தான் வச்சுக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் நாங்கள் நெச்சா அதை இன்னும் கூட்ட முடியும். 3000, 4000, 5000 கிலோமீட்டருக்கு அங்கால எங்களால் ஏவுகணையை ஏவ முடியும் என்றதை சூசகமாக சொல்லியிருந்தார் ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி போன மாதம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உண்மைதான் என்றதை ஈரான் நிரூபித்திருக்கிறது. என்னென்னு சொன்னால் ஒரு பக்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இஸ்ரேலிய பிரதமர்
பிரதமர் நெத்தன்யாகு அவர்களும் மாறி மாறி ஊடகங்களில் வந்து ஈரான் கதையை முடிச்சிட்டோம்னு சொல்லி திரும்ப திரும்ப சொன்னாலுமே கூட அமெரிக்க ஊடகங்களும் இங்க இருக்கக்கூடிய பிரித்தானிய ஊடகங்களும் அதை நம்ப தயாராக இல்லை. அவர்கள் வந்து நிறைய ஆய்வுகளை செய்து இல்ல இவர்கள் சொல்றது வந்து போய் ஈரானினுடைய கெப்பாசிட்டி இன்னமுமே இருந்து தான் இருக்குது, அவர்களுடைய ஆற்றல் வந்து குறைக்கப்படலைன்றதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அதுதான் உண்மை என்றாக இருக்குது. எனவே இந்த ஒரு தாக்குதல் வந்து எப்படியான விளைவை உருவாக்கும் என்று தெரியல. இது உண்மையிலேயே வந்து கேட்கிற அனைவருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தாக்குதல் தான் சொல்லணும். அதோட இங்க இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டது தானே, அது எந்த வகை ஏவுகணைகள்? இதுக்கு முதல் ஈரானால் பாவிக்கப்பட்ட ஏவுகணைகளா அல்லது நேற்றிரவு தான் வெளியில முதலாக எடுக்கப்பட்ட இதுவரைக்கும் பாவிக்கப்படாத ஏவுகணைகளா என்று சொல்லி அதனுடைய விவரங்கள் தெரிய வரையில இந்த பிரேக்கிங் நியூஸ் வந்து இப்பதான் வந்திருக்குது. எனவே என்னட்ட வந்து இவ்வளவு தகவல்கள் தான் இருக்குது. எனவே மேலதிக தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அவை கிடைக்கின்ற போது இன்னும் ஒரு காணொலியில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். ஹோர்முஸ் நீரிணையை அடுத்து வரும் 6 மாதங்களுக்கு மூடி வைத்திருக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் ஈரானிடம் உண்டு. எனவே அடுத்து வரும் 6 மாதங்களுக்கு ஹோர்முஸ் நீரிணையை அவர்களால் தாராளமாக மூடி வைக்க முடியும் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்புகள் ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமையகமாகிய பென்டகனிடம் என்ன சொன்னா, அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்புகள் தொடர்ச்சியாக வந்து ஆய்வு செய்துதான் இருப்பினும் ஈரான்ல என்ன நடக்குது, இந்த தாக்குதல்களால் வந்து ஈரான் பலவீனம் அடைஞ்சிருக்குதா, யுத்த காலத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த ஆய்வுகள் வந்து உண்மையான ஆய்வுகளாக இருக்கும். ஏன்னு சொன்னா புலனாய்வு அமைப்புகள் வந்து அரசியல் அமைப்புகள் கிடையாது. அவர்களுக்கு வந்து எந்த விதமான அரசியல் நோக்கங்களோ அரசியல் லாபங்களோ கிடையாது. எது உண்மையோ அதை மட்டும்தான் அவர்கள் ஆய்வு செய்வார்கள். அதுதான் புலனாய்வு அமைப்புகளுடைய வேலை. ஆனால் அரசியல் கட்சிகள், ஜனாதிபதி, பிரதமர் இவர்கள் வந்து பொய் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் தங்களுடைய அரசியலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி. எனவே இந்த புலனாய்வு அமைப்புகள் இப்போ ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமையகத்துக்கு. தங்களுடைய அசஸ்மென்டின் படி, தங்களுடைய தேடுதலின்படி ஈரானினுடைய ஆற்றல் குறையவே இல்லை. அடுத்து வரும் 6 மாதங்களுக்கு ஹோர்முஸ் நீரிணையை மூடி வைக்க அதால முடியும் என்று சொல்லி இந்த அறிக்கை வந்து பென்டகனுக்குள் பலரிடமும் பகிர்ந்து கொள்ளப்பட்டதாக CNN கண்டுபிடித்து செய்தி போட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே CNNக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையில வந்து பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்குது. ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் வந்து CNN பற்றி கலைக்கும் போது அவர்கள் பொய் சொல்கிறார்கள், அது ஃபேக் நியூஸ் போடுற ஊடகம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேசிக்கொண்டிருப்பார். எனவே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் CNN தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து பென்டகனுக்குள்ள வந்து சுத்தி கொண்டிருக்குன்னு சொல்லி அதோட CNNல வந்து இன்னும் ஒரு தகவலும் போடப்பட்டிருக்கிறது. இந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற விவரங்கள் இதுவரைக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சொல்லப்படையல. அதை வந்து அவர்கள் கணக்கெடுக்கவே இல்லை. இந்த மாதிரி புலனாய்வு அமைப்புகள் கொடுக்கின்ற எந்த ஒரு அறிக்கையும் வந்து அவர்கள் கேட்கும் நிலையில் இல்லை என்று சொல்லி CNNல வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இன்னும் ஒரு தகவல் தெரியும், அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அமெரிக்காவினுடைய தேசிய புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் வந்து ஒரு பெண் அதிகாரி, லெப்டினன்ட் கர்னல் தர அதிகாரி துல்சி கபாட். அவ என்ன சொன்னவா, அவாட்ட வந்து கேட்கப்பட்டது ஈரானால அமெரிக்காவுக்கு உடனடி அச்சுறுத்தல் இருக்கா என்று கேட்டதுக்கு அவ இல்லை என்று சொல்லியிருந்தவா. அப்படியெல்லாம் இல்லை, எங்களுடைய அசஸ்மெண்ட் படி, எங்களுக்கு கிடைச்ச தகவல்களின்படி ஈரானால அமெரிக்காவுக்கு உடனடியாக அச்சுறுத்தல் கிடையாது சொல்லி அவாவினுடைய அந்த அறிக்கையை வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிராகரித்திருந்தார். அவர் வந்து அதை கேட்கவும் இல்லை, அதை கணக்கெடுக்கவும் இல்லை. ஈரானால வந்து எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது, அமெரிக்காவுக்கு வந்து பெரிய ஆபத்துக்கள் எல்லாம் இருக்கின்றலாம் சொல்லி அதை எல்லாரையும் நம்ப வச்சு தான் இந்த தாக்குதல்களும் இந்த சண்டையும் வந்து இப்போ போய்கொண்டிருக்குது. எனவே மற்றொரு புலனாய்வு அமைப்பும் இப்ப ராணுவ தலைமையகத்துக்கு இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறது. எனவே புலனாய்வு அமைப்புகளினுடைய அறிக்கையை வந்து ஒரு நாட்டினுடைய தலைவர், ஜனாதிபதி வந்து புறக்கணிக்கின்ற போது அதனுடைய விளைவுகள் பாரதூரமாக இருக்கும். அமெரிக்காவோடையும் இஸ்ரேலோடையும் சண்டை செய்யறதுக்கு ஈரானுக்கு பெருந்தொகை பணம் தேவைப்படும் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு சொன்னால் ஏவுகணைகளை உற்பத்தி செய்யணும், ட்ரோன்களை வந்து உற்பத்தி செய்யணும். ஒவ்வொரு நாளும் நிறைய ட்ரோன்களும் ஏவுகணைகளும் வந்து செலவழியுது. எனவே அதை உற்பத்தி செய்யறதுக்கு பணம் தேவைப்படும் தானே. எனவே அப்படியான பணம் கிடைக்கிறதுக்கு அமெரிக்காவே மறைமுகமாக வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் நடந்திருக்கிறது. அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை இரவு நடந்திருக்குது. என்னென்னு சொன்னால் ஈரானுக்கு சொந்தமான 140 மில்லியன் பேரல்ஸ், கொஞ்ச நஞ்சம் இல்லை, 140 மில்லியன் பேரல்ஸ் எரிபொருளை வந்து விற்பதற்கு ஏனைய நாடுகளுக்கு விற்கிறதுக்கான அனுமதியை அமெரிக்கா வழங்கி இருக்கிறது. அதென்ன ஈரானுக்கு சொந்தமான எண்ணெயை விற்கிறதுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்குறது? அது அப்படி அனுமதி வழங்க முடியும் என்று சொல்லி நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஈரானிய எண்ணெய் மீது அமெரிக்கா நீண்ட காலமாக, பல வருடங்களாக
தடை விதித்திருக்கிறது. ஈரான் வந்து சர்வதேச நாடுகளுக்கு எண்ணெயை வழங்குவதற்கு தடை விதித்திருக்கிறது. எப்படி இப்போ ரஷ்யாவுக்கு ஒரு தடை விதித்து இப்போ அந்த தடை வந்து நீக்கப்பட்டிருக்கோ அதே போல் ஈரான் மேலே விதிக்கப்பட்ட தடையும் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது. யுத்தம் ஆரம்பித்து 4 கிழமை தான் ஆகுது. இந்த 4 கிழமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது கிழமை வரும்போது ரஷ்யா மீதான தடை வந்து நீக்கப்பட்டது. இப்போ 4வது கிழமையில் தன்னுடைய பிரதான எதிரி, முக்கியமான எதிரி என்று சொல்லப்படுற ஈரான் மேலே விதிச்சிருக்கிற தடையே வந்து நீக்க வேண்டிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு நெருக்கடி வந்திருக்கிறதா என்றது இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. 140 மில்லியன் பேரல்ஸை வந்து தாராளமாக நீங்கள் விற்கலாம் என்று சொல்லி அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவ்வளவு பேரல் எண்ணெயை விற்றா ஈரானுக்கு நிறைய காசு வரும் தானே. அப்போ அந்த காசை வச்சு ஏவுகணைகளை உற்பத்தி செய்யலாம் தானே, ட்ரோன்களை வந்து உற்பத்தி செய்யலாம் தானே. இதைத்தான் நான் முதலே சொன்னான். எனவே இன்றிலிருந்து அந்த விற்பனை ஆரம்பமாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். என்ன பிரச்சனை சொன்னால், என்னதான் அமெரிக்கா தடை விதிச்சிருந்தாலும் ஈரான் வந்து ஏற்கனவே சைனாக்கு வந்து நிறைய எண்ணெயை வந்து விற்று கொண்டாந்து இருந்தது. ஈரானினுடைய பிரதானமான முக்கியமான கஸ்டமரை வந்து சைனா தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனா மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் நீங்கள் ஈரானிடம் எண்ணெயை வாங்குங்கள் என்று சொல்லி தடையை நீக்கி இருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். எனவே இன்றைக்கு சனிக்கிழமையிலிருந்து ஈரானினுடைய எண்ணெய் விற்பனை வந்து அமோகமாக நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இதுபோல முக்கியமான செய்திகள், ஆய்வுகள் போன்றவற்றை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.